குஷ்பு மீனாவை தொடர்ந்து பிரபல யூடியூபர் இர்ஃபானும் நடிகர் நெப்போலியனின் பர்த்டே பார்ட்டியில கலந்து கொண்டிருக்காரு. தமிழ் சினிமால முன்னணி நடிகரா வலம் வந்தவர் நெப்போலியன். இந்த நிலையில கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி நடிகர் நெப்போலியன் தன்னுடைய 60வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாரு. இதுக்காக ஸ்பெஷலா ஒரு பார்ட்டியும் ஏற்பாடு செய்திருந்த நெப்போலியன் தனது சினிமா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அழைப்பு விடுத்திருந்தாரு. நெப்போலியனின் அழைப்பு ஏற்று அவருடன் நடித்த நடிகைகள் மீனாவும் குஷ்புவும் சர்ப்ரைஸா அமெரிக்கா போய் அவருடைய பர்த்டே பார்ட்டியில கலந்துகிட்டு இன்பதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. அதனால மகிழ்ச்சி அடைந்த நெப்போலியன் அவங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோவை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி மீனாக்கும் குஷ்புவுக்கும் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு. அதே போல குஷ்பு மீனாவை தொடர்ந்து பிரபல யூடியூபர் இர்ஃபானும் நெப்போலியன் பர்த்டே பார்ட்டியில கலந்து கொண்டிருக்காரு. அது தொடர்பான போட்டோஸ அவரு தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. நான் ஒரு ஸ்ட்ராங்கான உமன் அப்படின்னு தெரிவிச்சு அதிரடியா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க ஷீதல். நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் தன்னை விட 30 வயது குறைவான மலேசியாவை சேர்ந்த இளம்பெண் ஷீதல் என்பவருடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு வந்தாரு. இந்த நிலையில ஷீதலை பிருத்திவிராஜ் பிரிந்து விட்டதா சொல்லப்படுது. அதுக்கேத்த மாதிரியே 2 பேரும் தங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஒன்னா இருக்கும் போட்டோஸ டெலீட் பண்ணி அன்ஃபாலோ பண்ணிருக்காங்க. இது குறித்து பேசியிருந்த பிருத்திவிராஜ், நான் நிறைய ஏமாந்துட்டேன், இனிமேலும் திருந்தலனா நான் ஒரு முட்டாள்னு தெரிவிச்சிருந்தாரு. அதையடுத்து பப்ளுவை பிரிந்த ஷீதல் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஜாலியா குத்தாட்டம் போட்டும் ரீல்ஸ் பண்ணியும் வீடியோக்கள் வெளியிட்டு வராங்க. அத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் அப்ப ஷீதல் பிருத்திவிராஜ பிரேக்கப் பண்ணத செலிப்ரேட் பண்றாங்க போலயே அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ரீசெண்டா தான் ஸ்விம்மிங் பண்ற வீடியோவை ஷேர் பண்ணி என்னுடைய மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கறன்னு பதிவிட்ட அவங்க இப்போ தான் பார்லர்ல இருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ராங்கான உமன் அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. கண்ணே கலைமானி சீரியல் நடிகை பவித்ராவும் சிங்கப்பெண்ணை சீரியல் நடிகர் அமல்ஜித்தும் தங்களுடைய காதல ஓபனா அறிவிச்சிருக்காங்க. சின்ன திரையில நடிக்கும் பல ரியல் ஜோடிகளா மாறி இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்து மேரேஜுக்கு தயாராகி இருக்கும் ஜோடி அமல்ஜித் அண்ட் பவித்ரா. கலர்ஸ் தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆன அம்மன் சீரியல்ல இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில அமல்ஜித் பவித்ராவும் சில வருஷங்களா காதலிச்சுட்டு வந்த நிலையில தற்போது இவங்களுடைய காதல ஓபனா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய காதலுக்கு இரு வீட்டு பெற்றோர்களும் சம்மதம் தெரிவித்துள்ளதா சொல்லப்படுது. இதனால இவங்களுடைய மேரேஜ் சீக்கிரமா நடக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இதையடுத்து தான் இவங்க 2 பேரும் தங்க ஒன்னா இருக்கும் போட்டோஸ ஷேர் பண்ணி தங்களுடைய காதல ஓபனா அறிவிச்சிருக்காங்க. அதையடுத்து ரசிகர்கள் பலரும் அமல்ஜித் பவித்ரா ஜோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. லியோ பேபி 7க்கு தம்பி பாப்பா பிறந்திருக்கு. அத அவருடைய அப்பா நடிகர் அர்ஜுனன் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல அறிவிச்சிருக்காரு. காதலில் சொதுப்புவது எப்படி படத்தின் மூலம் ஃபேமஸ் ஆனவர் நடிகர் அர்ஜுனன். அதையடுத்து வாயுமுடி பேசவும், டிக் டிக் டிக், இது நம்ம ஆளு போன்ற படங்கள்ல நடிச்சாரு. இவருக்கு காயத்ரி என்பவருடன் மேரேஜ் ஆகி 2 குழந்தைகள் இருக்கு. அதுல பெண் குழந்தைக்கு எல்னு, ஆண் குழந்தைக்கு இளன்னு பேர் வச்சிருக்காரு. தமிழ் சினிமால இப்ப பிஸியான குழந்தை நட்சத்திரங்கள்னா அது இளன் எல் தான். ரீசெண்டா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடித்த பிளாக் பஸ்டர் ஹிட் படமான லியோ மூவில விஜய்க்கு மகளா செம்ம கியூட்டா நடிச்சிருந்தாங்க எல். இந்த நிலையில நடிகர் அர்ஜுனனின் மனைவி காயத்ரிக்கு 3வதா ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இளன் 7க்கு தம்பி பிறந்துள்ளதா சோசியல் மீடியால போட்டோ வெளியிட்டு அறிவித்துள்ள அர்ஜுனன் அந்த 3வது குழந்தைக்கு இமயன் என பெயர் வைத்துள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காரு. தனது கையில குத்தியிருந்த தினேஷ் என்ற டாட்டூவை நீக்கியிருக்காங்க நடிகை ரச்சிதா மகாலட்சுமி. வெள்ளித்திரையை போலவே சின்னத்திரை பிரபலங்களுக்கும் தனி ரசிகர்கள் பட்டாலும் இருக்கு. அந்த வகையில விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன சரவணன் மீனாட்சி சீரியல்ல நடிச்சு ஃபேமஸ் ஆன நடிகை ரச்சிதாக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிரிவும் சந்திப்பும் சீரியல்ல நடிக்கும் போது தன்னுடன் சேர்ந்து நடித்த நடிகர் தினேஷ லவ் பண்ணி 2015ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜுக்கு அப்புறமா சந்தோஷமா வாழ்ந்து வந்த இந்த ஜோடி திடீர்னு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இப்போ தனித்தனியா வாழ்ந்துட்டு வராங்க. போக போக இவங்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வரும்னு எதிர்பார்த்த நிலையில கடைசியில இவங்க பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் வர போச்சு. இந்த நிலையில ரச்சிதா நேத்து தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு வீடியோ வெளியிட்டு ஃபைனலா இப்ப நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கையில தினேஷ் என்ற டாட்டூவை அடிச்சுட்டு வேறொரு டாட்டூவை போட்டிருக்காங்க. அத பார்த்த ஃபேன்ஸ் அப்போ ரச்சிதா தினேஷ் கூட இனிமே வாழ போறது இல்லன்றதான் மறைமுகமா இப்படி சொல்லிருக்காங்க போலன்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.
23 வயசுலேயே சொந்தமா வீடு வாங்கி குடியேறி இருக்காங்க பிக் பாஸ் பிரபலம் ஒருவர். தமிழ் மட்டும் இல்லாம பிக் பாஸ் நிகழ்ச்சி மத்த லாங்குவேஜ்லயும் நடந்துட்டு வருது. இந்த நிலையில ஹிந்தில டெலிகாஸ்ட் ஆகும் பிக் பாஸ் சீசன் 17ல கலந்து கொண்ட சின்னத்திரை நடிகை அஞ்சலி அரோரா தான் தனது 23 வயசுலேயே சொந்தமா வீடு வாங்கி இருக்காங்க. அந்த ஷோல அவங்க வைல்டு கார்டு என்ட்ரியா போயிருந்தாங்க. அதுக்கு முன்னதா லாக்அப் ஷோல கலந்துகிட்டு ஃபேமஸ் ஆனாங்க. அந்த நிகழ்ச்சி மூலம் பிரபலமான அவங்களுக்கு அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம்ல 13 மில்லியன் ஃபாலோயர்ஸ் வந்தாங்க. அவங்க வெளியிடும் மியூசிக் வீடியோக்களுக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த நிலையில வெறும் 22 வயசுலேயே சொந்தமா கார் வாங்கி தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு சர்ப்ரைஸ் கொடுத்த அஞ்சலி இப்போ 23 வயசுல புது வீடு வாங்கி ஃபேமிலியோடு குடியேறி இருக்காங்க. அதாவது டெல்லியில அவங்க 4 கோடி மதிப்புள்ள வீடு வாங்கி இருப்பதா சொல்லப்படுது. அதன் கிரகப்பிரவேச போட்டோ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வரும் நிலையில அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு யுகேந்திரன் வாசுதேவனுக்கு அடித்திருக்கும் ஜாக்பாட் குறித்த தகவல் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. தமிழ் சினிமால பிரபல பின்னணி பாடகராகவும் நடிகராகவும் திகழ்ந்தவர் மலேசியா வாசுதேவன். இவருடைய மகனான யுகேந்திரன் தனது அப்பா போலவே திரைத்துறையில இருக்காரு. இதுவரைக்கும் 600க்கும் மேற்பட்ட பாடல்களை யுகேந்திரன் பாடியிருப்பதா சொல்லப்படுது. அதிலும் சில படங்களுக்கு மியூசிக்கும் பண்ணிருக்காரு. குறிப்பா தளபதி விஜயுடன் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு யுகேந்திரன். இடையில சினிமா பக்கம் தலை காட்டாம இருந்த அவரு இப்ப ரீசெண்டா பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் என்ட்ரி கொடுத்தாரு. இந்த நிலையில யுகேந்திரனுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. அதாவது வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல விஜய் நடிக்கும் தளபதி 68 படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு யுகேந்திரன். இந்த தகவல் இப்ப வைரல் ஆயிட்டு வரும் நிலையில பிக் பாஸ் ஃபேன்ஸ் பலர் இவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோடு ஷூட்டிங்ல கலந்து கொண்டிருக்காங்க ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார். போடாபுடி படத்தின் மூலம் தமிழ் சினிமால ஹீரோயினா அறிமுகமானவர் வரலட்சுமி சரத்குமார். அதுக்கப்புறமா ஹீரோயினா மட்டும் இல்லாம போல்டான கேரக்டர்களை தேர்வு செய்து வில்லியாவும் பல குணச்சித்திர கேரக்டர்லயும் நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில ரொம்ப நாளா சிங்கிளா இருந்த வரலட்சுமிக்கு ரீசெண்டா மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் என்பவருடன் என்கேஜ்மெண்ட் நடந்தது. சிம்பிளா நடந்த இந்த என்கேஜ்மெண்ட்ல க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டுமே கலந்துகிட்டாங்க. இதையடுத்து மார்ச் 5ஆம் தேதி தன்னுடைய 39வது பிறந்த நாளை கொண்டாடிய வரலட்சுமிக்கு அப்பா சரத்குமார் மற்றும் ராதிகா எமோஷனலா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து வீடியோ வெளியிட்டாங்க. இந்த நிலையில என்கேஜ்மெண்ட் முடிந்த கையோடு ஷூட்டிங்ல கலந்து கொண்டிருக்காங்க வரலட்சுமி. அது தொடர்பான போட்டோஸ் மற்றும் வீடியோவை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி பேக் டு ஷூட்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால கவனம் ஈர்த்துட்டு வருது. 2 தாலியோட போஸ்ட் கொடுத்து தனது மேரேஜ் குறித்து எமோஷனல் ஆகி இருக்காங்க ஆக்ட்ரஸ் சங்கீதா. ரெடின் கிங்ஸ்லி நடிகை சங்கீதாவை போன வாரம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. சின்னத்திரை நடிகையான இவங்க வீட்டுல விசேஷங்க, பாரிஸ் ஜெயராஜ் உள்ளிட்ட படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. இவங்களும் ரெடின் கிங்ஸ்லியும் ரொம்ப நாளா காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. பிறகு பெற்றோர்கள் சம்மதத்தோடு மைசூர்ல உள்ள கோயில்ல சிம்பிளா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய மேரேஜ்ல ஸ்பெஷல் என்னன்னா அது அவங்க 2 தாலி கட்டியதுதான். ரெடின் கிங்ஸ்லி கிறிஸ்டின் என்பதால கிறிஸ்டின் தாலியும், சங்கீதா இந்து என்பதால இந்து தாலி என 2 தாலியை சேர்த்து ஒரே கைத்துல கட்டியிருக்காங்க. முதல்ல கோயில்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு போயிருக்காங்க. இந்த நிலையில சங்கீதா தான் 2 தாலி கட்டிய போட்டோவை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி எனது மறக்க முடியாத நாள், நிறைய பிளெஸிங் மற்றும் சந்தோஷமான கண்ணீர் என அழகான போட்டோஸோடு துவங்கி இருக்குன்னு எமோஷனலா பதிவிட்டிருக்காங்க. தன்னுடைய பர்த்டே கேக்க ஷூட்டிங் கிளப் போர்டா ரெடி பண்ணி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு ஆக்டர் காளிதாஸ். பிரபல சீனியர் நடிகரான ஜெயராம் மலையாள நடிகை பார்வதியை கடந்த 1992ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு காளிதாஸ் என்ற மகனும் மாளவிகா என்ற மகளும் இருக்காங்க. காளிதாஸ் தனது 7 வயசுலேயே மலையாள திரையுலகில குழந்தை நட்சத்திரமா கொச்சு கொச்சு சந்தோஷங்கள் என்ற படத்துல அறிமுகமாகி முதல் படத்திலேயே தேசிய விருது பெற்றாரு. பிறகு 2016ல மீன் குழம்பும் மண்பானையும் என்ற படம் மூலம் தமிழ் சினிமாக்கு அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து கமல்ஹாசனின் விக்ரம், ரஞ்சித்தின் நட்சத்திரம் நகர்கிறது படத்துல நடிச்சு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தாரு. இந்த நிலையில காளிதாஸ் நேத்து தன்னுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாரு. அவருக்கு பிரபலங்கள் உள்ளிட்ட ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. அவருடைய பர்த்டே கேக்ல ஷூட்டிங் கிளப் போர்டா ரெடி பண்ணி கேக் வெட்டி கொண்டாடி இருக்காரு. அத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம்
காளிதாசுக்கு சினிமா மேல இவ்ளோ லவ்வான்னு கேட்டு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.